போன எபிசோட்ல கெமிக்கலோட கலப்படமான காய்கறிய பார்த்து அஞ்சலி ஷாக் ஆகி வீட்டோட மாடியிலேயே காய்கறிய விளைவிக்கலாம் அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்கள ஒத்துக்க வச்சா. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சேர்ந்து நர்சரிக்கு போலான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ராகவையாவோட காரு நர்சரி பக்கம் போய்கிட்டு இருந்தது. ராகவையா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே சகுந்தலம்மா மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. பின்னாடி அஞ்சலி, அருண், அர்ச்சனா உட்கார்ந்து இருந்தாங்க. கார்ல இப்படி பேசிக்கிட்டு போனாங்க. ஏங்க, அந்த ஏசிய கொஞ்சம் போடுறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா சீரியலும் மிஸ் ஆகி போச்சு. என்னோட ஃப்ரெண்டு வேற கிட்டி பார்ட்டிக்கு போலான்னு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்னவோ இந்த சாணிக்காக மண்ணுக்காக உங்க பின்னாடி வர, எல்லாம் என்னோட கர்மம். என்ன சகுந்தலா அப்படி பேசுற? நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம இன்னைக்கு நர்சரிக்கு செடி வாங்க போய்கிட்டு இருக்கோம். கிட்டி பார்ட்டி அது இதுன்னு சொல்லி எல்லாரும் உக்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு இப்படி கூட வர்றது தப்பில்லையே. ஐயோ அப்பா, உங்களோட இயற்கை பேச்ச நிறுத்துறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு கிடைக்குது, அதுலயும் தூங்க விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. அஞ்சலி, உனக்கு இந்த ஐடியா எதுனால வந்தது? என் தூக்கம் எல்லாமே கெட்டு போச்சு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நம்ம வீட்டு செடியில ஃப்ரெஷ்ஷான தக்காளி, வெண்டைக்காய் விளையும் போது அதுல உங்களுக்கு டேஸ்டா சமைச்சு போடும்போது நீங்க ருசியா இருக்குன்னு சந்தோஷமா சாப்பிடுவீங்க. அப்ப தெரியும் இந்த கிராமத்து பொண்ணோட ஐடியா என்னன்னு. ஹாய் கைட்ஸ், நான் உங்களோட அர்ச்சனா. நாங்க எல்லாருமே எங்களோட அண்ணி கூட சேர்ந்து டெரேஸ் கார்டனை செய்யறதுக்காக நாங்க எல்லாருமே குடும்பத்தோட நர்சரிக்கு போறோம். நீ ஒரு தடவை கேமராக்கு ஹாய் சொல்லுங்க. ஏ அர்ச்சனா, அந்த போனை இப்போ கட் பண்ண போறியா இல்லையா? என்னோட பட்டு புடவையெல்லாம் சேத்துல பட்டு நாசமாயிடும்னு யோசிச்சா இவ ஒருத்தி ரீல்ஸ் பண்றலாமா? இப்படி இருக்கும்போது காரு ஒரு பெரிய நர்சரி முன்னாடி நின்னுச்சு. அதுல விதவிதமான செடிங்க, விதவிதமான விதைங்க, விதவிதமான பூச்செடிங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நின்னாங்க. சகுந்தலா அங்க இருக்கிற அழகான பூச்செடிங்களை, காஸ்ட்லியான செடிங்களை பார்த்து, அட, இந்த பூச்செடிய பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. இதோட இலைங்கள பாக்குறதுக்கு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. இத டைனிங் ரூம்ல வச்சுக்கிட்டா நம்ம வீடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும்ல. ஏன்பா நர்சரிக்காரரே, இந்த செடிக்கு எவ்வளோ? ஓ, இதுவா மேடம்? இது ஆந்தோரியம். இது டைனிங் ஹால்ல ரூமுக்குள்ள ஏசில வச்சுக்கலாம். வெறும் 12,000 மட்டும்தான். அத்த, ஒரே ஒரு செடிக்கு 12,000? இதுக்குள்ள ஏதாவது தங்கம் விளையுதா அத்த? இத பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் பூ மாதிரி தெரியுது. இதுக்கு 10 ரூபா கொடுத்து பிளாஸ்டிக் பூவே வாங்கிக்கலாம்ல. நீ ஒரு கிராமத்து பொண்ணு, இந்த அருமை உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பார்த்து பெருமைப்படுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருமைப்பட்ட உடனே வயிறு நிறையுமா அத்த? அத்த, நம்ம வந்திருக்கிறது காய்கறியோட விதைங்க, மண்ணு, சட்டிய வாங்குறதுக்காக. இந்த 12,000 ரூபாய்ல 12 காய்கறிய வாங்கலாம். வாங்கத்த, சும்மா பேசாம வாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி அவங்க எல்லாரையும் காய்கறி செடிங்க, விதைங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போன. அங்க விதவிதமான ஸ்மெல் வந்துகிட்டு இருந்தது. அடடே அஞ்சலி, என்னடே இந்த வாசனை? சரியா டிரைனேஜ திறந்து விட்டு வர நாத்தம் போலயே பயங்கரமா நாத்தம் அடிக்குதே. ஐயோ அத்தை, இது சாதாரணமான ஸ்மெல் இல்ல, ஜீவாமிர்தம் வாசம். அப்படின்னா நம்ம செடிங்களுக்கு உயிர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அஞ்சலி நர்சரிக்காரங்கிட்ட, அண்ணன், எங்களுக்கு ஒரு 10 கிலோ தேங்காய் நாறு, 5 கிலோல வர்மி கம்போஸ்ட், 1 கிலோ வேப்பம் பொடி, அதே மாதிரி நல்லா காய்கறி விளைய 2 மூட்டை மாட்டு சாணம். என்னது, மாட்டு சாணமா? நம்ம வண்டியில மாட்டு சாணத்தை ஏத்த போறியா? என்னோட காஸ்ட்லியான காரு ஏசி, அந்த ஏசில இந்த சாண வாசனை என்னால முடியாது. நான் கேப புக் பண்ணி கிளம்புறேன். என்னம்மா லக்ஷ்மி அம்மா, மாட்டு சாணம் லக்ஷ்மி தேவிக்கு சமானம்னு நீங்க தானே வெள்ளிக்கிழமை பூஜை செய்றீங்க. அது இப்போ பேக் பண்ண கவர்ல வந்தா எதுக்கு பயப்படுறீங்க? அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணிருக்கிற சாணம்தான். அது எல்லாம் ஸ்மெல்லே வராது. ஆமாமா, அப்பா சொல்றது உண்மைதான். நீங்க அப்பல 12,000 ரூபாய் கொடுத்த ஆந்தோரியம் செடியை கேட்டீங்களே, அதுக்கு கூட போடுறது இதுதான். அஞ்சலி, நீ லிஸ்ட கொடு, நான் போய் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். சரிங்க அண்ணன், எங்களுக்கு காய்கறி விதைங்க வேணும். தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், அதே மாதிரி கீரை விதையில வெந்தயக்கீரை, பாலக்கீரை, அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஹைபிரிட் இல்லாம
நாட்டு காய்கறியும் கொடுங்க. சரிங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரி நாட்டு விதைங்களே குடுக்குறோம். அதே மாதிரி ஹைபிரிட் பேக் எதனா எடுத்துக்கிறீங்களா? அது ரொம்ப வெயிட் தாங்கும். சரிங்கண்ணு. சின்னது பெருசுன்னு ரெண்டும் கலந்து கொடுங்க. ஒரு 20 கொடுங்க போதும். ஐயோ, என்னது இது? இதுவே ரொம்ப காசு வந்துரும் போல. இந்த பேகுங்க, மண்ணு, சாணம் அப்படின்னு எதையோ வாங்குறீங்க. ஐயோ அத்தை, இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தடவை வாங்குனா போதும், அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் வருது. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு காய்கறி 50 ரூபா அப்படின்னு வாங்குனீங்கல்ல, இங்க 3000 ரூபாய் கொடுத்து விதைங்கள வாங்குனா 6 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குற பொருளெல்லாம் எடுத்து பின்னாடி சீட்டுல கொண்டு வந்து போட்டாங்க. ராகவையா பொருளுங்களை தூக்கிட்டு வரும்போது சகுந்தலா அங்கே நின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காரும் வீட்டுக்கு திரும்பிச்சு. அப்பா, நான் ஜிம்முக்கு போய் 1 கிலோ லாஸ் பண்ணும்போது கூட எனக்கு இவ்ளோ டயர்ட் ஆகல. இந்த மண்ணு சாண மூட்டைங்களெல்லாம் தூக்கும் போது ஆயிடுச்சு. ஆமாண்ண, உன்னோட 6 பேக் மொத்தமும் இந்த சாண மூட்டையை தூக்குறதுக்கு தான் இன்னைக்கு உபயோகப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சாஃப்ட்வேர் அண்ணன் ஹார்ட்வேர் அண்ணனா மாறிட்டாரு. இங்க பாருங்க, முதல்ல கொண்டு வந்த மூட்டையெல்லாம் இறக்கி வைங்க. இங்க பாருமா அஞ்சலி, என்னோட டைல்ஸ் எதுவுமே பாழாக கூடாது. கீழே பிளாஸ்டிக் போட்டு எடுத்து வை. வாங்க வாங்க, இப்ப எல்லாரும் போய் மண்ணை மிக்ஸ் பண்ணலாம். இததான் பாட் மிக்சிங்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஒரு பாகத்துல மண்ணு, இன்னொரு பாகத்துல தேங்காய் நாறு, ஒரு பக்கம் வர்னி கம்போஸ்ட், கொஞ்சம் வேப்ப பொடிய கலக்கணும். நான் ரெடி. என்னோட பியூட்டி பாழாகாத மாதிரி நான் மிக்ஸ் பண்றேன். எங்க மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. என்னம்மா சகுந்தலா, ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிற போல? நம்ம செய்யறது மண் வேலை, மூன் வாக் கிடையாது. இங்க பாருங்க, என்னோட ஸ்கின் எவ்வளவு சென்சிட்டிவ்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கைக்கு மணல் பட்டாலே போதும், ரெசஸ் ஆயிடும். இங்க பாருமா அஞ்சலி, அந்த மணலை கூட நான் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சகுந்தலா மண்ணை மிக்ஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லி மண்ணு ஜாரி போய் பக்கத்துல இருந்த தேங்காய் நாருக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. அந்த தேங்காய் மட்டையோட பொடி காத்துக்கு சகுந்தலா மூஞ்சிலேயே பறந்தது. ஐயையோ அஞ்சலி, என் கண்ணுக்குள்ள மணல் பட்டுருச்சு. ஐயையோ, என்னோட மேக்கப் எல்லாம் பாழா போயிடுச்சு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் கீழே இறங்கி போறேன் போ. ஐயோ அத்தை, நீங்க போய் கீழே முகத்தை கழுவிக்கிட்டு வாங்க. நானும் உங்க பையனும் இந்த வேலையை பாத்துக்கிறோம். ஆமாமா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அஞ்சலி, எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அருண், ராகவையா அஞ்சலி சொன்ன மாதிரி மண்ணை மிக்ஸ் பண்ணாங்க. அஞ்சலி ஒவ்வொரு பேக்லயும் மிக்ஸ் பண்ண சாணம், மணலு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு பக்கமா ஒரு பக்கெட்டை எடுத்து வச்சாங்க. மாமா பாத்தீங்களா, 20 கூடைய நிறைச்சிட்டோம். அர்ச்சனா, அந்த விதைகள் எல்லாம் கூட ஒன்னொன்னுலயும் போட்டுக்கிட்டு வரோம். கொஞ்சம் தூரமா அந்த விதைங்களை போட்டுக்கிட்டு வரணும். அண்ணி, இந்த கோங்குர விதைங்களை எப்படி போடணும்? அது ரொம்ப சின்னது இல்ல, அந்த கூடையில அப்படியே தெறிக்க விட்டா போதும், அது அப்படியே முளைச்சு வந்துரும். இப்படி பேசிக்கிட்டே எல்லா கூடையிலயும் விதைங்களை போட்டு மேல கொஞ்சமா தண்ணிய தெளிச்சிட்டு வந்தாங்க. வாங்க வாங்க, எவ்வளவு நேரம் இருட்டாகுது. இப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுவாரஸ்ய விஷயத்தோட முடிஞ்சது. மறுவது வாரமும் வந்துச்சு. அஞ்சலி ஒவ்வொரு நாளும் காலையில சாயந்தரம்னு கடமை தவறாம தண்ணிய ஊத்திக்கிட்டு வந்தா. சகுந்தலாவுக்கு மட்டும் அந்த மண்ணு, அந்த செடிங்க, அந்த சாணி கோபுரம் அப்படின்னா ரொம்பவே கோவம் வந்துகிட்டு இருந்தது. என் மருமக அடிக்கடிக்கு இந்த மொட்டை மாடிக்கு வந்து என்ன பண்றான், என்னோட டைல்ஸ் எல்லாம் எவ்வளவு நாசமாக்கி வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லி சகுந்தலா மெதுவா கூட பக்கத்துல வந்தா. அஞ்சலி கீழே சமையலறையில சமைச்சுக்கிட்டு இருந்தா. மேல சகுந்தலம்மா வந்து எட்டி ஒரு சின்ன கூடைய பார்த்தாங்க. அதுல குட்டி குட்டியா 2 இலைங்க வந்திருந்தது. பக்கத்து செடியில வெண்டைக்காய் முளைக்க குட்டி குட்டியா முளைச்சு மேல வந்துகிட்டு இருந்தது. சில்லுன்னு காத்துக்கு அந்த இலைங்க பச்சை பசேல்னு தெரிஞ்சது. அடடே, இந்த கூடையிலிருந்து குட்டி குட்டியா இலைங்க எவ்வளோ அழகா முளைச்சு மேல வந்திருக்கு. என்ன சகுந்தலா, செடிங்க மண்ணு அப்படின்னாவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இங்க வந்து செடிங்க கூட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த குட்டி குட்டி செடிங்களை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல எங்க தாத்தாவோட காய்கறி தோட்டத்துல நானும் மண்ணுல விளையாண்டது ஞாபகம் வருதுங்க.
இந்த பட்டணத்துக்கு வந்து இந்த காங்கிரீட் வாழ்க்கையில நானும் கலந்துட்டேன். அத்த, என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அஞ்சலி, இந்த குட்டி குட்டி செடிங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னும் இதுங்களுக்கு பேரு வைக்கலையா? இது தக்காளியா வெங்காயமா? அத்த, இப்பதானே அது முளைச்சு வருது. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம பேரு வச்சுக்கலாம். பாத்தீங்களா, மண்ணுன்னா தூரமா போற நீங்களே அத பார்த்து இப்போ சந்தோஷப்படுறீங்க. பாத்தீங்களா, இதுதான் விவசாயத்தோட பெருமை. வாவ் அஞ்சலி, நம்ம டெரஸ் கார்டன் ரெடி ஆயிடுச்சா? நாளைக்குல இருந்தே நம்ம காய்கறிய வாங்க தேவையில்ல போல. ஐயோ, அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டா எப்படிங்க? இதுவ சின்னதுல இருந்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கு கொப்பரை எல்லாம் போடணும். அதுக்கப்புறமா தான் இதுல இருந்து காய்கறி எடுக்க முடியும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சலி, நாளைக்குல இருந்து இந்த செடிங்களுக்கு நான் தான் தண்ணி ஊத்துவேன். இதுங்களை எப்படியாச்சு வளர்த்து ஆளாக்கணும். மண்ணை பார்த்து தூரம் போய்கிட்டு இருந்த சகுந்தலா அந்த குட்டி குட்டி செடிங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அஞ்சலி அவளோட கிராமத்து அனுபவத்தால பட்டணத்து வீட்ல பச்சைத்தனத்தை சந்தோஷத்தை தூண்டுனா. இந்த கதையில போக போக என்ன நடக்க போகுது? செடிங்க வளர வளர இந்த செடிங்களுக்குள்ள வர பிரச்சனைய எந்த கெமிக்கலும் போடாம அஞ்சலி எப்படி வளர்க்க போறா? அஞ்சலி காய்கறி செடியில காய்ச்சிருக்கிற காய்கறிய பார்த்து பக்கத்து வீட்டு ஆண்டிங்க எதுக்கு வைத்தறிச்சல் பட்டாங்க? இந்த சின்ன டெரஸ் கார்டன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய பிசினஸா வழிகாட்டின விஷயம் எது? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணுமா? அப்படின்னா அடுத்த எபிசோட பாருங்க.